மாமரை முனிவர் வாழ மரகத வல்லியோடும் பாமரை புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ காமரு வெள்ளி மங்குள் கண்ணுதல் நடனம் வாழ கோமனு நீதி வாழ குவலயம் முழுதும் வாழ கோமனு நீதி வாழ குவலயம் முழுதும் வாழ வாழ மாநகரில் ஒரு முதல் பூதகம் ஒன்றிய இரு தொடரும் பகல் பிறவும் படைத்தழி தழிப்பமும் மோதிகளாகி இருவரோடு வந்தாகி ஓரா நீழல் உண்கழவிரண்டும் முப்பொழுதேத்திய நால்வர் கொடி நெறி காட்டினை நாட்டமும் பாரத கோட்டினை இரு நதி அரவமொரு மதி கோடினை ஒரு தாரீரை மூவிலை சூரம் நாற்கால் மான்மதி ஐந்தலையரவும் இருந்தினை காய்ந்த நால்வாய் மும்மது இருகோட்டுதறி ஏழடி துரிதறி ஒருவனை இருகால் அடைய வாங்கி முப்புற தோடு நானில வந்த ஒன்றுதல அவுணரு அது ஐம்புல நாளாம் கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோ ஏத்த நின்றனை ஒருங்கிய மனதோடு இருவில போது முப்பொழுது குறைமுடி நான் மறை ஓதி போட்டோ எடுங்க. இறைவனே தங்களது திருவருளை அம்மையப்பர் என்று உலகம் போற்றியது. அந்த அம்மையப்பரிலிருந்து படைத்தல் கடவுள் காத்தல் கடவுள் எல்லை தெய்வம் உயிருக்கு துணை புரிகிற தெய்வம் இவற்றையெல்லாம் அருள் செய்வதற்கு விநாயகப் பெருமாள் அருள் என்று எங்கள் குல முதல்வர்கள் எங்கள் மூதாதையர்கள் அருளாலே உணர்ந்து குலாயர் குல மக்களுக்கு வேளராசிக்கு கோட்டை விநாயகர் பள்ளி கொண்ட பெருமாள் அங்காளம்மன் காம்பிளித்தாய் அகிலாண்டேஸ்வரி உடன்மான சோழீஸ்வர பெருமானை கோவில் கட்டி கொண்டாடி வந்தனர். அவருடைய பரம்பரையில் இஷ்டங்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எதிர்வரும் காலத்தில் தங்களை போற்றுவதற்கேற்ப 5 திருக்கோயில்களையும் திருப்பணி செய்யும் வாய்ப்பை கருணையோடு அருளினீர்கள். அதில் காம்பிளித்தாயினுடைய திருக்கோவில் 2வது முறையாக குடமுழுக்கு செய்ய வேண்டிய பொழுது தஞ்சை பெரிய கோவிலைப் போல முன் ராஜகோபுரம் அமைக்கும் அறிவை எங்களுக்கு கொடுத்து அதற்கேற்ற பொருளை கொடுத்து எங்கள் குலமக்களின் உள்ளம் போல ராஜகோபுரத்தை தங்கள் திருவடிக்கு காணிக்கையாக செய்துள்ளோம். கோபுரத்திற்கு குழநீராட்டும் விநாயகப் பெருமானுக்கும் காம்பிளித்தாயாகிய தங்களுக்கும் 33 குண்டங்கள் தங்களுக்கென்றும்
விநாயகப் பெருமான் விமானங்கள் ராஜகோபுரம் என்று மூன்றுமாக 36 குண்டங்கள் சைவ தத்துவங்கள் 36ஆக திருக்குறளில் அதிகாரத்தின் நிலையாக மெய்யுணர்தல் என்று போற்றப்பெறும் 36வது அதிகாரத்தை நினைவூட்டுகிற வகையில் எங்கள் குலமக்கள் எல்லாம் மெய்யாகிய தங்களை உணரும் பொருட்டு 36 குண்டங்கள் அமைத்து 4 கால வேள்வியோடு சிறப்பாக குடமுழுக்கை செய்ய எண்ணியுள்ளோம். தாயே, இந்த குடமுழுக்கு விழாவை மிகச் சிறப்பாக செந்தியன் மாதேவி இந்த மண்ணிலே செய்ததை மீண்டும் இந்த நூற்றாண்டில் நினைவூட்டுகிற வகையில் தாங்கள் தொண்டு செய்ய பணி செய்ய தங்களுக்கு அருளானை வழங்கி அருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் திருவடியை எண்ணிமேல் கொண்டு வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்த பெரியோர்கள், சான்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குருவாத சன்னிதானங்கள், எங்கள் மூதாதையர்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து குடமுழுக்கு விழாவை செய்து தரும்படியும் அதன் பொருட்டு வேள்விச்சாலை பாதக்கால் வழிபாட்டை தற்பொழுது செய்கின்றோம். இன்று முதல் எந்த செயல்பாடுகள் முழுமையும் சிறப்பாக எங்கள் அறிவுக்கும் எங்கள் மக்களுக்கும் உணர்கிற வகையில் அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஏதேனும் வினைவசத்தால் இடையூறுகள் இருந்தால் தாங்கள் முப்புறங்களை அழித்ததைப் போல பகைகள் அழித்து யானையை உரித்தது போல தீய எண்ணங்களை உரித்து எல்லோருக்கும் நல்லெண்ணமும் இறையுணர்வும் மன அமைதியும் தங்கள் திருவடியை மறவாத பற்றும் அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கிறோம். சிவாய நமः. ஓம் நம சிவாய. பறைக்கும்படி 11 பாடும்படி நாடுநடி திருத்தானத்தையும் செல்வநடி நாடநடி பரஞ்சுடரே பாசுபதா பரஞ்சுடரே கருதறிய ஞானமுண்டானோடு நான் முகன் வானவர் காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானமுண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் சொல்லுங்கள்.
ஆமா, நீங்க வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பத்துக்கு ஏற்பத்தான் இந்த குடமுழுக்கு. ஒரு பிள்ளை இருக்கிறார்கள், ஒரு நோன்பு வருகிறது, அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை அப்பாவும் அம்மாவும் வாங்கி கொடுப்பார்கள். நாமெல்லாம் காம்பீலி தாய் பிள்ளைகள். நாம என்ன கண்ணீர் விட்டு வேண்டுகிறோமோ அந்த கருணையை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால குலப்பெருமக்கள், இந்த வழிபாடு மிக இன்றியமையாத வழிபாடு. இந்த வழிபாட்டிலே நம்முடைய உயிரை அந்த தாயின் காலடியில் வைத்து விட்டால் குடமுழுக்கை அவள் பொறுப்பேற்று செய்து கொடுப்பாள் என்கிற பெரிய செய்தியை சிறிய நினைவூட்டுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அடியார் திருமக்களுடைய திருவடியை சென்னி மேற்கொண்டால் முடியாத பொருள் இல்லை என்று சிறுத்தொண்ட நாயனார் வரலாற்றை இங்கே நாம் நினைக்க, திருமகளுடைய திருமுடியிலே இருந்து மாலையை நமக்கு கொடுத்து அந்த தாய் நம் உள்ளத்தை நெக்குருகச் செய்திருக்கிறார் என்கிறதை பார்க்காதவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். இப்பொழுது திருவடி விண்ணப்பத்தை சேர்ந்து சொல்வோம். அருள் வடிவாக இருக்கின்ற எங்கள் பாண்டி பிரா தன் அடியவர்க்கா மூல பண்டாரம் வழங்குகின்றார் வந்து முந்துமினே. அல்லியம் பூம்படனத்து ஆமோர் நாவுக்கரசை, அல்லியம் பூம்பழனத்து ஆமோர் நாவுக்கரசை, செல்ல நெறிவகுத்த சேவகதி செந்தில்லை கொல்லை விடையேறி மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மறந்து எழுத சீத வளவய புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். உள்ளத்தில் நினைக்கின்ற பாடிய அடியே பாடிய அடியே படுதுயர்களையாய் பாடிய அடியே படுதுயர்களையாய் பாசுபத பரஞ்சுடரே பாடிய அடியே படுதுயர்களையாய் பாசுபத கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சித்து அருள்வாயே. மனித பக்த தமக்கு எளியோனே மனித முத்த வீழில் பெரியோனே சிரித்த புத்திரில் சிறியோனே திருத்தணிபதியில் பெருமாளே திருத்தணிபதியில் பெருமாளே நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சித்து அருள்வாயே. திருத்தணிபதியில் பெருமாளே யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டல ஆன்மா. நம்பம் மீறி உண்டாய் நீவே நல்லாரே
ஐம்புலனும் காப்பாயே காமனையும் கண்ணவளாய் சிந்தித்து ஐவரொடு அழுந்தி யான் நவமே புக்கிடா வண்ணம் காத்து என ஆண்ட புனிதனை வனிதை பாகனை எந்துக்கலாம் குலவும் புகழ் திருவீழியால் திருவடி நிலக்கீழ் புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமலப் பொடியணிந்து அடிமை பூண்டேனே. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பாற்கடல் இந்தவிரான் மாலு திருச்சக்கரம் அருள் செய்த மன்னிய தில்லை தன்னுள் ஆலித்து வட்டம் வையவல்லாருக்கே வல்லாண்டே குருதுமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓரக்கு அறியவும் நிலவுலாகிய நீயும் அழகில் சோதியும் அமரத்து ஆழ்வார் மலர்சிலும் வழி பாடி வணங்குவார். பூத்தவளே புவன 14 பூத்தவன காத்தவளே பின் கறந்தவளே கரையண்ணனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளாகி அன்னை தாயே காமிலி தாயே தங்களுடைய திருக்கோவில் ராஜகோபுரம் அமைத்து திருக்குடல் நீராட்டு பெருவிழாவிலே இன்றைய நாளில் முதலாவதாக வேள்விச்சாலை பாதகால அமைப்பு வழிபாட்டை தங்கள் கருணையை தங்கள் திருவடியை சென்னிமேல் கொண்டு புறமக்களாகிய நாங்களும் இப்பகுதிகால் மக்களும் அடியாத மக்களும் ஒன்று கூடி செய்துள்ளோம். எல்லாம் வல்ல தாயே இந்த வழிபாட்டை பெருங்கருணையோடு ஏற்று யாகசாலை சிறப்பாக உரிய முறையில் ஆகம முறைப்படி அமையவும் மேற்கூரை சிறப்பாக அமையவும் அன்னதான பந்தல் சிறப்பாக அமையவும் வண்டி வாகனங்கள் சிறப்பாக உரிய இடத்திலே நிறுத்துவதற்குரிய இடங்கள் சிறப்பாக அமையவும் பணிபுரிபவர்கள் எல்லோரும் சிறந்த முறையிலே பணிபுரிபவர்களும் இந்த உடம்புக்கு விழாவுக்கு வருபவர்கள் எல்லோருக்கும் தாங்கள் உற்றுளி உதவி உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாக அழைத்து வந்து அவர்களுக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும். சமையலிலே உணவு தயாரிக்கிற பொழுது எல்லாவித நன்மைகளும் அறுசுவையும் விளையாட்டுமானாலும் இல்லத்தை போல உண்டினாத சுவை தரத்தினில் ஆறு ஒப்பிலா சுவை அந்த உணவிலே கிடைக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இனிமையாக தங்களின் திருவருளை பெறுவதற்கு தொடக்க விழாவாக கால்கோள் விழாவை செய்துள்ளோம். எல்லா வரங்களையும் அருளி மற்றும் இன்னும் என்னென்ன அவையெல்லாம் குலமக்களுக்கும் பகுதிவாழ் மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் அறிவுரிய வேண்டுமா தங்கள் பொன்னார் திருவடிகளை மலரிட்டு வழிபாடு